10th max example 1.9 பார்க்குறோம். given என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to 2x minus x squared ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, f of 1, f of x plus 1, f of x plus f of 1 இந்த மூணு டேர்மையுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு f of 1 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கலாம். 2x minus x squared. இப்போ f of 1, இப்போ இந்த x இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ இங்கே x இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு இங்கே என்ன எழுதணும், 1 into 1. ஓகே, மைனஸ் இப்போ இங்கே இந்த எக்ஸை தூக்கிட்டு என்ன போடணும், எக்ஸ் இருக்க இடம் எல்லாத்துலேயும் எக்ஸை தூக்கிட்டு இந்த வேல்யூவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into 1ன்றது 2 தான், மைனஸ் 1 ஸ்கொயர்ன்றது 1. இப்போ 2ங்கிறது ப்ளஸ் நம்பர், இது வந்து மைனஸ் 1. அப்போ 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சர் என்னது, ஈக்குவல் டு 1. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொன்னதோட ஆன்சர். அடுத்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எல்லாம் எக்ஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன எழுத போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் எக்ஸை தூக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை தூக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதணும். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 into எக்ஸுன்றது 2x, இந்த 2 into 1 அப்படிங்கிறது ப்ளஸ் 2. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, உள்ளே இருக்க டேர்ம் பாருங்களேன், இதை அப்படியே எடுத்துக்கலாம். a plus b the whole square ஃபார்முலா எதில் இருக்குது, a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், a square plus 2ab plus b square இந்த ஃபார்முக்கு தான் இதை நம்ம மாற்ற போகிறோம். அப்போ என்ன எழுதணும், a ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் 2abனா 2x into 1. ஓகே, into 1. இப்போ ப்ளஸ் b ஸ்கொயர்ன்றது என்னது, 1 ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது வந்து ஃபார்முலா. இப்போ 2x ப்ளஸ் 2, இப்போ என்ன எழுதணும், மைனஸ் உள்ள வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். 2 into x into 1னா 2x. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா, இந்த 2x ப்ளஸ் 2. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸால் இந்த 2xை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 2x. அப்புறம் இந்த மைனஸால் இங்கே இருக்கக்கூடிய 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 1. ஓகே, இப்போ நம்ம லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணால் இங்கே ப்ளஸ் 2x இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ 1 கிடைக்கும். அப்போ இந்த டேர்மோட ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. இதுதான் இந்த சம்மோட இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். என்ன ஆன்சர், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ அடுத்து அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன, அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அதோட வேல்யூவை எழுதுகிறோம், 2x அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கிவனில் கொடுத்ததே, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. நடுவில் என்ன சிம்பிள் வந்திருக்கு, ப்ளஸ், அதை எழுதிக்கிட்டோம். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அந்த 1ஐ வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, லைக் டேர்ம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இது எக்ஸ் ஸ்கொயர்டு, இது எக்ஸு, இது 1ன்னு இருக்குது. நம்ம ரீஅரேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டேர்ம் வரணும், எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் தான் வரணும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2x.
அப்புறம் என்ன எழுத போகிறோம் ப்ளஸ் 1 இதுதான் லாஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறதோட ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இதோட ஆன்சர் என்னது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்புறம் எஃப் ஆஃப் ஒன்னோட ஆன்சர் வந்து 1 அவ்வளோதான். இந்த சம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இப்போ பாருங்களேன், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே எஃப் ஆஃப் 1 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கிது. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸையும் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னையும் ஆட் பண்ணால் அதே இது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அது ரெண்டையும் ஒன்று ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, வேறு ஆன்சர் கிடைக்கிது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக எஃப் ஆஃப் a plus bன்றது is not equal to f of a plus f of b. இப்போ அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். f of 1ஓட வேல்யூ 1ன்னு வந்திருக்கு, f of xோட வேல்யூ 2x minus x squared. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடச்சிச்சு. அதே இது f of x plus 1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மில் நோட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இனிமேல் அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம்.